ஆவண கொலைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த தைரியத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் திசை மாறி அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போதே சொன்னார், ஆளுரை அரிமள பட்ஜெட் உரை என்பது நீங்கள் எடுத்திருப்பது ஏற்றுச்சொக்காய் கறி குறவார் என்று ஒரு சொன்னீர்கள். எங்களுடைய ஆட்சி எப்படி செய்ய போகிறது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் கருத்துக்கள். மாண்பு வெற்றி தளபதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மக்கள் கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர் பேசுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் காலையிலே சொன்னேன் உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு. அவர் முடிக்கிட்டு உட்காருங்க. முடிச்சிட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. முடிக்க சொல்லுங்க. போன ஆட்சியில தான் 70% இந்தியாவிலே அதிகமாக தலித்துக்கு எதிரான குற்றங்கள் பதிவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையான டேட்டா. அதனால வந்த 100 நாள்ல எங்க ஆட்சியில் அதிகமாயிருச்சு சொல்லணும். உங்க ஆட்சியோடைய கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்க நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பதிவு பண்றோம். குறைகளை விட்டுட்டு மானிய குறை விவாதத்துக்கு வரட்டும்ங்கறத நான் கேட்டுக்கிறோம். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. மாண்பு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க மே 26 மே மாதத்திலே தென்காசியிலே 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன். விழுப்புரம் கோட்டக்குப்பத்துக்கு அருகே இடுகாடு கொடுத்து நடந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தாக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேங்கவயல் பிரச்சனையிலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேங்கவயல் பிரச்சனை என்ன தெரியுமா? எந்த தலித் சகோதரருடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சாங்களோ அதே தலித் சகோதரர் மேல எஃப்ஐஆர் போட்ட ஆட்சி உங்க ஆட்சி. வேங்கவயல் பிரச்சனை இல்ல. பதில் சொல்ல முடியுமா? வேங்க வயல்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியுமா? தேவையில்லாமல் வந்த 100 நாள் ஆட்சியை தேவையில்லாம குறை சொல்லாதீங்க. 70% தலித் அட்ராசிட்டி அதிகமானது உங்களுடைய ஆட்சியில். வேங்கவயல் பிரச்சனைல மலம் கலந்த தண்ணீரை தொட்டில கலந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, திமுக ஆட்சியில அந்த குழந்தைங்க யாரெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் மழை தண்ணி குடிச்சு அதே குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கலந்துருக்காங்க. யாராச்சும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலித் சகோதரர்களே மலத்தை வந்து டேங்க்ல கலந்துட்டு அவங்க குழந்தைய குடிக்க விடுவாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் உங்க ஆட்சியில் நடந்தது. வேங்கவயல் பிரச்சனையில மழை கண்ணி தலித் சகோதரிகளை கைது, தலித் சகோதரர் எஃப்ஐஆர் போட்டது உங்க அரசு. அதனால பொய்யான தகவல்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உண்மைக்கு மாறான தகவல் சொல்றோம். மானிய கோரிக்கை போக சொல்லுங்க. தேவையில்லாம அரசை வந்து பழி சொல்லக்கூடிய செயலை செய்ய வேணாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினர் நேரு, உறுப்பினர் கே என் நேரு அவர்கள். கே என் நேரு. பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வேங்கவயல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வு எங்குமே நடக்கக்கூடாது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. 2020 டிசம்பர் 24 வேங்கவயல் சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 26 புகார் தரப்பட்டுச்சு.
புகார் அளிக்கப்பட்ட அன்னைக்கே இந்த விஷயம் தொடர்பாக வெள்ளனானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி 2023 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு சிலர் வழக்கு போட்டாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 29/2023 அன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் அமைச்சாங்க. இந்த வழக்கிலே அன்றைக்கு சிபிசிஐடி 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினாங்க. பல பேருடைய அலைபேசி எண்கள் தொலைத்தொடர்பு தகவல்கள் ஆய்வு செஞ்சாங்க. சிலர்கிட்ட உயிரியல் மாதிரி எடுத்து டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 3 பேர் குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டு ஜனவரி 2025 நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. ரொம்ப சென்சிட்டிவான இந்த வழக்கை எங்கள் தலைவர் தலைமையிலான அரசு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் அன்றைக்கு என்ன இந்த சம்பவம் நடந்தது, இது மாதிரி சம்பவத்துக்கு ஆதரித்து எங்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் போட்டார், பதிவு போட்டார். பதிவு போட்டுட்டு அப்புறம் அந்த பதிவே நீக்கிட்டார். பதிவை நீக்கினாலும் அதனுடைய இருக்கு. நான் சொல்லிடுறேண்ணா, நான் சொல்லிடுறேன் 2 நீங்கள் நான் சொல்றதை கேட்குறேன். அன்னைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற சிடி நிர்மல்குமார் அன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சம்பவத்திலே கலவரத்தை ஏற்படுத்தணும்னு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே குற்றவாளிகள் சொல்லி சமூக வலைதளத்திலே போஸ்ட் போட்டார். அதன் பிறகு அவர் பல காரணத்தால் அவர் போட்ட பழைய போஸ்ட் எல்லாம் தேடி டெலீட் பண்ணிட்டார். ஆனாலும் அவர் போட்ட ட்வீட்டுக்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன் ஷீட்டாக இருக்கிறது. சரி, ஸ்கிரீன்ஷாட் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொஞ்சம் இது மட்டும் சொல்லிட்டு, அதாவது உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிட்டு வர்றார். அதாவது அவர் கூறிய விஷயங்களில் நான் இந்த சிபிசிஐடிக்கு ஜனவரி 14ஆம் தேதி உத்தரவிடப்பட்டதாக கூறினார். அதாவது ஜனவரி 14ஆம் தேதி சிபிசிஐடிக்கு. அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போது முதல்வர் முன்னாள் முதல்வர் அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர் வந்து இதே சட்டப்பேரவையில் இந்த வழக்கு குறித்து இதில் கைது செய்யப்பட்டது குறித்து பல தகவல்களை தெரிவித்தார். அதுல நிறைய அந்த வழக்கையே வந்து அவங்க பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணாங்கன்னு அப்பதான் தெரியும். ஏன்னா அந்த வழக்கையே வந்து பொலிட்டிக்கலா முடிக்கணும்னு பார்த்தாங்க, பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ண முடிக்க பார்த்தாங்கன்னு தெரிஞ்சா அதற்கப்புறம் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருடைய வீடியோக்கள் கிடைச்ச பிறகு அப்போது வெளியிடப்பட்ட அடுத்த நிமிடமே நான் வந்து 13ஆம் தேதி எப்போ வெளியிடப்பட்டேன். அடுத்த இதுல எந்த விதத்திலும் யாரையும் குற்றம் சாட்டல. அதுல சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இருப்பதாக பதிவு செய்யப்பட்ட உடனே அது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பதிவு செய்தாரோ, அப்ப வந்து முதல்வர் என்ன இந்த அவையில் பதிவு செய்தாரோ அதற்கு நேர்மாறாக தான் வழக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கல. 4 வருடங்கள் 3-4 வருடங்கள் அந்த வழக்கு சம்பந்தம் வாயே திறக்கல. அந்த வழக்கை மொத்தமாக மூடி மறைத்து அதில் யாரு உண்மை குற்றவாளி என்பதை வெளியில தெரிய விடாமல் செய்யறதும் அப்ப வந்து முதல்வர் அதை தவறாக ஹேண்டில் பண்ணான்றதா. அதுல வந்து இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை வெளியே தெரிய விடாமல் ஹேண்டில் பண்ணி அதை பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணான்றத ஒரே காரணம் தான். இப்போ வரைக்கும் அதில் இருந்த பட்டியலின மக்கள் அனைவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டது எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு. அதுல லாபகமாக அவர் வந்து 14ஆம் தேதி சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டார். அதுக்கு முன்னாடி இதே அவையில அப்ப இருந்த முதல்வர் என்ன இங்க வாசிச்சாரு, அந்த சம்பவம் குறித்து என்ன பேசினாலும் சேர்த்து சொல்லுங்க. அவங்க சொல்லி முடிக்கட்டுமே. அவங்க சொல்லி முடிச்சோன்னு நீங்க பேசுங்க. நீங்க சொல்லி முடிங்க. மாண்புமிகு KN நேரு அவர்கள் நீங்க பண்ணுங்க. மாண்புமிகு KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் போட்ட ட்வீட்டுக்கான ஆதாரங்கள் ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறது. சரி, நாங்கள் தான் அந்த அங்கெல்லாம் வரலன்னு சொல்றீங்க. நான் மீண்டும் குற்றம் சொன்னதாக நீங்க நினைக்கக்கூடாது. சரி, இப்போ வேங்கவேலுக்கு எங்கள் தலைவர் போகலன்னு சொல்றீங்களே, நாங்கள் உறுதியாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோம். குற்றவாளிகள் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் என்ற குற்றவாளிகளுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திண்டுக்கல் நீங்க சொல்றீங்க முதலமைச்சர்லாம் போகலன்னு. இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை அடுத்த தங்கமாப்பட்டியில் அரசு உயர்நிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மனித கலவு கலந்துருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த முதலமைச்சர் போனாரா? முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா? இந்த சம்பவத்தில் யார் மேலாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுல ஏதாவது ஒன்னாவது முதலமைச்சர் போனாரா? சொல்லுவாங்களான்னு கேட்டுக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர். மிக பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்கள் பேசும்போது நாங்கள் அமைதியாக கேட்டோம்.
எங்களுடைய பதிவை நாங்க பண்ணி அது கொஞ்சம் அமைதியா இருந்து கேட்க சொல்லுங்க. அதுக்கு அண்ணன் நேரு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பேசி முடிச்சிடுறேன். வேங்கவயல் பிரச்சனை ஒரு அரசை வழி நடத்தியவர்கள் 5 வருடம். நீங்கள் அரசு என்ன செய்திருந்தா கொஸ்டின் கேட்கணும். ட்விட்டர்ல போட்டாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அரசுடைய முடிவு என்ன? உங்களுடைய அரசு ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டது? அதற்கு நான் பேசுறேன். நீங்க விளக்கம் கொடுத்தீங்கல்ல, நான் விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன அண்ணன் விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கான கேள்விகள் நானும் கேட்கிறேன். பிரச்சனை நடந்ததுக்கும் 2025 அவங்க முடிவு எடுத்ததுக்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்கும்? நம்பர் 1, இவங்க அந்த 3 பேர் சொன்னாங்களே, அந்த 3 பேருமே பட்டியலின சகோதரர்கள், அதே கிராமத்தில் இருக்கிறவங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவங்க கேட்டது என்ன தெரியுங்களா? சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. மாநில அரசுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கேட்டது, எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் என்கொயரியிலே இருந்து நீங்க காலம் கடத்துறீங்க, ஆதிக்கவாதிகளுக்கு நீங்க பின்னாடி நிக்கிறீங்க. இது சொன்னது நாங்க கிடையாது, கூட்டணி கட்சிக்குள்ள உங்களோட இருந்தவங்க. அதற்கப்புறம் பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை வந்தவொடனே அது எப்ப தெரியுமா அந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அம்பேத்கர் புத்தக வெளியீடு விகடன் மூலம் நடத்தப்பட்டது. அதில் அந்த ஸ்டேஜ்ல வேங்கவை மக்களை பார்த்தது எங்களுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து முடிச்ச உடனே அடுத்த 15ஆவது நாள் இந்த கேஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றேன், இந்த போன ஆட்சியில் எல்லாருக்கும் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை, சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க, குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலயும் நான் பழி சொல்லல, குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்லை. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும், கேஸ ஃபைல் பண்ணா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறதா மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு, அதை நாங்க பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதிவுபட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்ட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். இந்த அரசு, எங்களுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் நேர்மையாக துரிதமாக முடிவு எடுப்பார். இது எந்த சாதிக்கும் சார்பு அரசு கிடையாது, சமத்துவக்கான அரசுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் முடிச்சிருங்க. உட்காருங்க. அவர் சொல்லிட்டீங்க. ஏங்க இல்ல அமைச்சருங்க, இல்ல அவரு அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர் சொல்லுங்க. நீங்க சமூகநீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்புமிகு சமூகநீதித்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்புமிகு சமூகநீதி நீங்க
மாண்புமிகு உட்காருங்க 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 உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க இருங்க இருங்க, வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க. நான் வாய்ப்பு கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்லை சொல்லுவாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு